பெரிய பொண்ணா வளர்ந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? உன்ன மாதிரி வயசு பொண்ணுங்க எத்தனை பேரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பாக்குறாங்க தெரியுமா? ஏன் உன் அண்ணி மாதிரி எத்தனை பேரு ஆட்டோ ஓட்டுறாங்க தெரியுமா? இல்லையா? எத்தனையோ பேரு டெய்லரிங் கத்துக்கிட்டு வீட்லயே மிஷினை போட்டு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு அது தெரியுமா? இதுல வேற உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கூச்சமே இல்லாம பெருமையா வேற சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். வீட்ல தான் இருப்பேன். ஓ. எனக்கு டிவி பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும். நான் டிவி பார்த்துட்டு வீட்ல சும்மா தான் இருப்பேன். அதுக்கு என்ன இப்போ? ஓ, அப்போ உன் பேரு தண்டச்சோறு. ஏய், என்ன தண்ட சோறு அது இதுன்னு சொன்ன? அப்படிதான் சொல்லுவேன். இனிமே உன் பேரு சௌந்தர்யா கிடையாது, தண்டச்சோறு. ஏய் தண்டச்சோறு. ஏய், என்ன தண்ட சோறுன்னு சொன்னனா அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லுவேன். அம்மாவோட இந்த மனமாற்றத்துக்கு காரணம் தினமா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க. அவங்க புருஷனை இழந்த ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மா அவங்கள பத்தி பேசுறப்போ வேற யாரோ மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னம்மா என்னாச்சு? எல்லாம் அழுகுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வர வர அவ எல்லாத்துக்கும் தான் அழுகுறா. எங்க அவ? ஸ்கூலுக்கு போயிட்டா. ஓ, தினமா வந்து கூட்டு போயிட்டாங்களா? உங்களை தான் கேக்குறேன். தினமா வந்து கூட்டு போயிட்டாங்களா? இல்லப்பா, இனிமே தானோ நிலாவ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக வேணாம்னு முடிவெடு. அதனால வேற ஒருத்தர்கிட்ட சவாரி பேசிட்டேன். இனிமே அவங்க தான் நம்ம நிலாவ தினம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க. வேற ஒருத்தவங்க கூட சவாரி பேசுறீங்களா? தினமா ஒழுங்கா தானமா குழந்தைய ஸ்கூல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்கள மாத்துறீங்க. எனக்கு சரிப்பட்டு வரலப்பா. என்ன சரிப்பட்டு வரல? சில பேருடைய சவகாசம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விடுமோன்னு தோணுச்சு. ஒருத்தரோட நம்ம பேசினா பழகினா தேவையில்லாத பிரச்சனை வருதுன்னா நாம அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லதுன்னு தோணுச்சுப்பா. அதனாலதான் வேற ஆட்டோ டிரைவரை மாத்திட்டேன். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? எனக்கு தோணுச்சு, நான் மாத்திட்டேன். எல்லாத்துக்கும் உங்ககிட்ட அனுமதி கேட்டுட்டு இருக்க முடியாது.